அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக பிறக்கிறது. அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் மார்கழி மாதம். இது இறையருள் நிறைந்ததாக இருக்கின்றது. இந்த அற்புதமான மாதத்தில் ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டிற்கும் உரியதாக இருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி என இதனுடைய மகத்துவத்தை விளக்கி இருக்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயிற்சியாவதால் ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்களா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கொஞ்சம் சுமாரான பலன்களை கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாக இருக்கும். உங்கள் வேலையை ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்தில் செய்து முடிக்குவது மிகவும் அவசியம். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியம். நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. வண்டி வாகன பயன்பாட்டில் கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். தொழிலில் முதலீடு செய்வதன் மூலம் ஆதாயமும் பெறலாம். கூட்டு தொழிலை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவி உறவில் ஒரு சில பிரச்சனைகள் எழலாம். எனவே கடினமான நேரத்தில் நீங்கள் பொறுமையை காக்க வேண்டும். பொருளாதார ஸ்திரத்தன்மை காணப்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆராய்ச்சி அல்லது உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் தங்கள் தேவைகளுக்கு மிகவும் பொருத்தமான கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை காதலர்களுக்கு இடையிலான உறவு மிகவும் அற்புதமாக இருக்கும். இருவரும் ஒன்றாக இணைந்து நேரத்தை செலவழிக்கலாம். இந்த அற்புதமான நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்களையும் கொடுக்கும். உங்களது உறவில் மூன்றாவது தரப்பினை கொண்டு வருவதை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவி சேர்ந்து வேலையில் செல்லவும் புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளவும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். உங்கள் பணத்தை வரவு செலவு அமைத்து மேற்கொள்ளுங்கள். பணம் சார்ந்த திட்டங்களை அமைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணையை கலந்தாலோசித்து முடிவிடுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களை கையாளுவது மிகவும் கடினமாக இருக்கலாம். அவர்களுடன் பொறுமையை காப்பது மிகவும் முக்கியம். நிதி நிலையை பொறுத்தவரை கணிசமான பணத்தை சேமிப்பீர்கள். உங்கள் பொருளாதார நிலை மேம்படும். உங்கள் வங்கி இருப்பு உயரும். வங்கியில் நிலையான வைப்பு தொகை சேமிக்க இது ஏற்ற தருணமாக இருக்கும். அதன் மூலம் நீங்கள் நிதி பாதுகாப்பை உணர்வீர்கள். பணத்தை பிறருக்கு கடனாக அளிப்பதை தவிருங்கள். ஏனெனில் நீங்கள் கொடுக்கும் பணம் திரும்ப கிடைக்க தாமதமாகலாம். நிதி விஷயங்களில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவு அளிக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு நிதி ஆலோசனை மற்றும் உதவியையும் வழங்கலாம். அது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. உத்தியோகத்தினை பொறுத்தவரை முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய வேலை தேடக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகம் மாற்ற விரும்புபவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமானவற்றை காணலாம். உங்கள் சக பணியாளர்களும் அலுவலக மேலாளர்களும் உங்களுக்கு ஆதரவை வழங்கலாம். நீங்கள் ஊதிய உயர்வையும் பெறுவீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஆன்சைட் வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி துறையில் செயல்படக்கூடிய ஊழியர்களுக்கு அலுவலக நிர்வாகம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கவன சிதறல்கள் இருக்க வாய்ப்பில்லை. ஊடகம் அல்லது திரைப்பட வியாபாரத்தில் முன்னேற்றம் எப்பொழுதும் இல்லாத உயரத்தை தொடும். அரசு ஊழியர்கள் உங்கள் தொழில் முன்னேற்ற இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். தொழிலை பொறுத்தவரை வணிக விரிவாக்கத்திற்கான திட்டங்களை தொடங்க ஒரு முக்கிய வாய்ப்பை வழங்குகிறது. தொழில்களில் முதலீடு செய்ய நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் நேரம் குறிப்பாக சாதகமாக இருப்பதையும் காணலாம். இருப்பினும் கூட்டு முயற்சிகளுக்கு வரும்பொழுது கவனமாக அடியெடுத்து வைப்பது முக்கியம். மற்றவர்களுடன் கூட்டு முதலீடு செய்ய இது சரியான நேரம் அல்ல. கூடுதலாக இந்த காலகட்டத்தில் தங்கள் ஊழியர்களின் வணிக ஞானத்தை முழுமையாக நம்புவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முயற்சியை தொடங்க திட்டமிடக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள்
குறைந்த அளவிலான நிதி முதலீடு செய்வது நல்லது. ஏனெனில் இந்த அணுகுமுறை மிகவும் பாதுகாப்பான மற்றும் நிர்வகிக்கக்கூடிய வணிக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் தொழில் முயற்சிகளில் எச்சரிக்கையாகவும் சிந்தனையுடனும் திட்டமிட வேண்டிய நேரம் இது. ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். கால்கள் மற்றும் செரிமான அமைப்புகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த பகுதிகளில் சிறிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ரிஷபராசிக்கார இளைஞர்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கிய நலனில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடல் பிரச்சனைகளை தவிர்க்க வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளங்கலை மாணவர்கள் தங்கள் அறிவை நிபுணத்துவையும் விரிவுபடுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பு. முதுகலை மாணவர்கள் தங்களுடைய செமஸ்டர் உயர்தரத்துடன் முடிப்பதற்கான சிறந்த நேரமாகும். ஆராய்ச்சி மற்றும் ஆய்வில் பங்கேற்பாளர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளை முன்வைக்க ஆக்கப்பூர்வமான வழிகளை கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடையலாம். ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகள் தொடர்பான புதிய இடங்களுக்கு செல்ல பல நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரியனால் எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்வீர்கள். செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் அலைச்சல் குறையலாம். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். சனி ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை போல் அதிகரிக்கும். அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இருக்கும். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். பணியாளர்களை அனுசரித்து போவது அவசியம். வருமானம் அதிகரிக்கும் நேரம் இது. வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். வீடு, நிலம், நகைகள் வாங்குவதில் முதலீடு செய்வது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகள் நலனில் அதிக கவனம் செலுத்துவதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்றி செயல்படுவதும் வாழ்க்கையை வளமாக்கும். மாணவர்களுக்கு மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை செலுத்துவது அவசியம். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். புதிய பொருள் சேரும். பிறருக்கு கொடுத்து உதவிடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும். ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பெரியோர்களின் ஆதரவால் வேலைகளை முடிப்பீர்கள். முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் நீங்கள் மேற்கொள்ளும் செயல் வெற்றியாகும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். ராகு பகவானால் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பாராத வருமானமும் வரும். அந்நியர்களால் லாபம் அதிகரிக்கும். தடைப்பட்டு இருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படலாம். முயற்சிக்கு ஏற்ப லாபம் காண்பீர்கள். சனி பகவானால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்களை அனுசரித்து போவது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது அவசியம். மாணவர்களுக்கு அதிக கவனம் செலுத்தி படியுங்கள். அடுத்ததாக பாதம் 1, 2 மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். தடைப்பட்ட வேலைகளை முடித்து வைப்பார். வரவேண்டிய பணம் வரும். சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனை விலகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வழக்கு விவகாரம் சாதகமாகலாம். லாபஸ்தான ராகுவால் வருமானம் உயரும். கலைத்துறையினர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும். காவல், இராணுவம், மீட்பு பணித்துறையினர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் பல வழிகளிலும் வரும். சிறிய தொழிலிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். மேலும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம்
காலத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதமானது பிறக்கிறது. அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். இறை அருள் நிறைந்த ஒரு அற்புதமான மாதமாகும். சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டுக்கும் உரியதாக இருக்கின்றது. பகவான் கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி என கூறி இதன் மகத்துவத்தை விளக்கி இருக்கிறார். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.